இரங்கல் குறிப்பில் குறிப்பிட்டிருக்கிறார். அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முழு அரசு மரியாதையுடன் இறுதிச் சடங்கு நடைபெறும் என்று தமிழக அரசாங்கம் அறிவித்திருக்கிறது. விஜயகாந்தின் உடலுக்கு முழு அரசு மரியாதையுடன் இறுதிச் சடங்கு நடைபெறும் என்று சொன்ன தமிழக அரசு அதைத் தொடர்ந்து முதலமைச்சரை நேரில் வரவைத்திருக்கிறது. முதலமைச்சர் நேரில் வந்து விஜயகாந்திற்கு அஞ்சலி செலுத்தி கொண்டிருக்கிறார். அந்த காட்சிகளை நேரலையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மலர் மாலை வைத்து விஜயகாந்திற்கு முதலமைச்சர் அஞ்சலி செலுத்துகிறார். காட்சிகளை நேரலையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பொது சேவையில் ஈடுபாடு கொண்டிருந்த விஜயகாந்தின் மறைவு வெற்றிடத்தை உருவாக்கி இருக்கிறது என்று பிரதமர் குறிப்பிட்டிருந்தார். இந்த நிலையில் தாயுள்ளம் கொண்டவர், தமிழ்நாட்டிற்கும் திரைத்துறைக்கும் பேர் இழப்பை ஏற்படுத்தி இருக்கிறது விஜயகாந்தின் மறைவு என்று முதலமைச்சர் தன்னுடைய இரங்கல் செய்தியில் குறிப்பிட்டிருக்கிறார். தமிழ் உணர்வும் தாராள மனமும் கொண்ட உன்னத மாமனிதரை இழந்திருக்கிறோம் என்று இரங்கல் செய்தியில் முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். விஜயகாந்தின் உடலுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் நேரில் அஞ்சலி செலுத்திய காட்சியை பார்த்தோம். அமைச்சர் நேரு, டி.ஆர். பாலு எம்பி உள்ளிட்ட தலைவர்களும் விஜயகாந்தின் உடலுக்கு அஞ்சலி செலுத்தி இருக்கிறார்கள். முதலமைச்சர் நேரில் வந்து அஞ்சலி செலுத்திவிட்டு தற்போது புறப்பட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். ரமேஷ், முழு அரசு மரியாதையுடன் இறுதிச் சடங்கு நடைபெறும் என்று தமிழக அரசாங்கம் குறிப்பிட்டிருக்கிறது. கூடுதல் விவரம் என்ன? தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சாலிகிராமத்தில் இருக்கக்கூடிய விஜயகாந்த் இல்லத்திற்கே நேரடியாக வந்து தற்போது அஞ்சலி செலுத்திவிட்டு சென்றிருக்கிறார். அவருடன் அமைச்சர்கள் கே.என். நேரு, ஏவா வேலு, குறிப்பாக எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் உள்ளிட்ட அமைச்சர்களும், அதே போல தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் உள்ளிட்ட அமைச்சர்களும் தற்போது நேரில் அஞ்சலி செலுத்துகிறார்கள். சற்று முன்பாக தமிழக முதலமைச்சர் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். விஜயகாந்த் அவர்களுக்கு முழு அரசு மரியாதையுடன் இறுதி பயணத்திற்கு ஏற்பாடு செய்யும், குறிப்பாக காவல்துறை துப்பாக்கி குண்டுகள் முழங்க அவருக்கு இறுதி மரியாதை செலுத்தப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கேப்டன் என தமிழ் மக்களால் அன்புடன் அழைக்கப்படும் அன்பு நண்பர் விஜயகாந்த் அவர்களின் மறைவு தமிழ்நாட்டிற்கும் திரையுலகத்திற்கும் பெரிய இழப்பு என்றும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். ரெண்டாவது காவேரிக்காக நெய்வேலி போகும்போது, மூணாவது நடிகர் சங்கத்துக்காக சிங்கப்பூர் மலேசியா போகும்போது அத்தனை பேர்த்தையும் முன்னாடி நின்று எல்லாத்தையும் ஏற்றி அனுப்பிட்டு பின்னாடி வந்து உட்காருவார். ஏன்னா நாங்கள் சேஃபாக போகணுங்கிறதுக்காக. அதுதான் ஒரு தலைவன், அதுதான் ஒரு கேப்டன், அதுதான் ஒரு ரியல் ஹீரோ. அது எங்களுக்கு ஒரு நடிகர்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் உடனே கேட்கக்கூடியவர் வந்து கேப்டன் தான். ஆனால் இன்னைக்கு இனிமேல் நாங்கள் யாருக்கிட்ட சொல்லுவோம் அப்படிங்கிற வேதனை எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் இருக்கு. இது மறக்க முடியாத ஒரு செய்தியாளர் ரமேஷ் தொடர்ந்து இணைப்புல இருக்கீங்க. இரங்கல் குறிப்புல முதலமைச்சர் என்னவெல்லாம் குறிப்பிட்டிருக்கிறார்? மணிமாறன், இந்த இரங்கல் குறிப்புல என்ன சொல்லியிருக்காருன்னா, தமிழ் உணர்வும் தாராள மனமும் கொண்ட உன்னத மனிதரான விஜயகாந்த் கலைத்துறையில் இணைந்து செயல்பட்ட காலங்கள் நெஞ்சில், ஏன்னா வந்து
மு.க. ஸ்டாலினும் திரைப்படங்களில் நடித்திருக்கிறார். அப்போதே அவருக்கு வந்து பழக்கமாக இருந்ததாகவும் சொல்லியிருக்கார். கலைஞர் கருணாநிதி எழுதிய வசனத்துல விஜயகாந்த் கதாநாயகன் நடித்த மக்கள் ஆணையிட்டால் படத்துல வந்து இணைந்து நடித்ததாகவும் சொல்லியிருக்கிறார். விஜயகாந்த் உடல்நலம் குன்றியிருந்த நிலையில் 2 முறை நேரில் சென்று சந்தித்து அவர் விரைந்து நலம் பெற விரும்பியதாகவும் இயற்கை இரக்கமின்றி என் நண்பரின் வாழ்வை எடுத்துக் கொண்டிருக்கிறது என்று முதலமைச்சர் தன்னுடைய இரங்கல் கடிதத்தில் இருக்கிறார். தனது திருமணம் உள்ளிட்ட குடும்ப நிகழ்வுகளை கலைஞர் தலைமையில் வந்து நடத்திய தமிழ் உணர்வாளர் தான் விஜயகாந்த் என்றும் நடிகர் சங்க தலைவராக இருந்தபோது கலைஞர் அவர்களின் கலை உலக பொன்விழாவை பாராட்டி திரையுலகின் சார்பில் மாபெரும் விழா எடுத்து தங்கப்பேனாவை பரிசாக அளித்தவர் விஜயகாந்த். கருணாநிதி உடல்நலம் குன்றியிருந்த பொழுது நேரில் வந்து உடல்நலம் விசாரித்து சென்றதோடு கலைஞர் மறைவை எழுதி எடுத்த போது வெளிநாட்டில் இருந்த நண்பர் விஜயகாந்த் கண்ணீர் மல்க காணொலி அனுப்பி தன் இரங்கலை தெரிவித்ததையும் வெளிநாட்டில் இருந்து திரும்பியதும் விமான நிலையத்திற்கு நள்ளிரவில் நேராக சென்னை கடற்கரையில் உள்ள கலைஞர் ஓய்விடம் சென்று தன் வணக்கத்திற்கு செலுத்தியவரும் என்றும் சொல்லியிருக்கார். இது போன்ற ஒரு நீண்ட இரங்கல் குறிப்பை தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தற்போது கொடுத்திருக்கார். தமிழக காவல்துறை சார்பாக துப்பாக்கி குண்டுகள் முழங்க அவருக்கு அரசு இறுதி மரியாதை செலுத்தப்படும் என்று தற்போது முதலமைச்சர் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். முழு அரசு மரியாதையுடன் அப்படின்னா என்ன பொருள் ரமேஷ்? கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இதற்கென்று தமிழக காவல்துறையில் ஒரு தனி பிரிவு இருக்கிறது. அவர்கள் வந்து துப்பாக்கி ஏந்திய பிரிவும் மற்றும் குறிப்பாக பேண்ட் வாசியம் அந்த என்ன நடைமுறை ஏற்கனவே பாத்தீங்கன்னா எஸ்பிபி உள்ளிட்ட பல்வேறு திரைக்கலைஞர்களுக்கு கூட கொடுக்கப்பட்டது. ஆனால் இவரை விஜயகாந்தை பொறுத்தவரை எதிர்கட்சி தலைவராக அதாவது கேபினெட் அந்தஸ்தில் இருந்தவர் 2011, 2016 ஆட்சி காலத்திலே அவர் வந்து பாத்தீங்கன்னா கேபினெட் அந்தஸ்தில் எதிர்கட்சி தலைவராக இருந்தவர். அப்போதும் எதிர்கட்சி வளர்ச்சியில் மு.க. ஸ்டாலினும் இருந்தார். எனவே அந்த நட்பு என்ற அடிப்படையில் அவருக்கு அரசு மரியாதை கொடுக்கப்பட 25 போலீசார் குறிப்பாக எஸ்ஐ தலைமையிலான காவல்துறையினர் துப்பாக்கி முழங்க குண்டுகள் வான் நோக்கி சுடும் வகையில் அந்த அரசு மரியாதை என்பது இருக்கும். இது வந்து முக்கியமான அரசியல் தலைவர்களுக்கு கொடுக்கப்படும். அண்மையில் கூட சங்கரையாவுக்கு தமிழக அரசு சார்பில் கொடுக்கப்பட்டது. அந்த அடிப்படையில் ஒரு புதுபெரும் அரசியல் தலைவரும் ஒரு யதார்த்தமான அரசியல்வாதியுமான விஜயகாந்திற்கு தமிழக அரசு அரசு மரியாதை கொடுத்திருப்பது தமிழ்நாடு மக்கள் வரவேற்கிறார்கள். அதே சமயம் அவருடைய உடல் இன்னும் சிறிது நேரத்தில் கோயம்பேட்டில் உள்ள அவருடைய கட்சி அலுவலகத்தில் கொண்டு செல்லப்பட்டு அவருடைய தொண்டர்களுக்கு குறிப்பாக அஞ்சலி செலுத்துவதற்கு வைக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. இங்க வந்து பாத்தீங்கன்னா சாலிகிராமுக்கு வரக்கூடிய மக்களை பார்க்கும்போது கண்ணீர் விட்டு அந்த தெருவுக்குள்ள வரும்போதே அழுந்துட்டே வராங்க. அதை பார்க்கும்போது உண்மையே வந்து நெஞ்சு முருகுகிறது. அந்த அளவிற்கு இவர் எந்த அளவிற்கு மக்கள் மீது அன்பு கொண்டிருந்தார் என்பது குறித்து தெரிகிறது. ஆனா யாருமே வந்து பாத்தீங்கன்னா அந்த தெரு முனையிலிருந்தே கத்தி கதறிட்டு வர்றதை பார்க்க முடியும். எந்த அளவுக்கு அவர் மக்கள் மீது அன்பு பாராட்டி இருக்கிறார் என்பது இந்த இறப்பு செய்தியில் தான் தெரிய வந்திருக்கிறது. அந்த அளவிற்கு திரையுலகம் மட்டுமல்லாமல் இந்த பொதுமக்கள் அனைவருமே வந்து இந்த பகுதியில் வந்து சாரை சாரியாக வரதை நம்மளால பார்க்க முடியுது. மணிமாறன், தகவல்களை கொடுத்தமைக்கு நன்றி ரமேஷ். ஏராளமான தொண்டர்கள் விஜயகாந்தின் உடலை சூழ்ந்து நிற்கிறார்கள். சாலிகிராமத்தில் நுழைந்த உடனேயே கண்ணீர் தார தாரையாக வருகிறது. அந்த காட்சியை பார்க்கும் பொழுதே நெஞ்சம் முருகுகிறது என்று களத்தில் இருக்கும் செய்தியாளர் ரமேஷ் பதிவு செய்திருந்தார். சாலிகிராமத்தில் வைக்கப்பட்டிருந்த விஜயகாந்தின் உடல் கட்சி தொண்டர்கள் ஏராளமானோர் வருவார்கள் என்பதை உணர்ந்து கோயம்பேட்டில் இருக்கும் கட்சியின் தலைமையகத்திற்கு எடுத்து செல்லப்படுகிறது. அது சம்பந்தமான காட்சிகளைத்தான் நாம் இப்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.
அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, பனி துளிய போல குணம் படைச்ச தென்னவனே.